சாஃப்டான பரோட்டா தாங்க செய்ய போகிறோம். வெல்கம் டு குக் வித் கலை. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா ஒரு சாஃப்டான பரோட்டா தாங்க செய்ய போறோம். பரோட்டா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா? சாஃப்டா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி சைடில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க பரோட்டா செய்கிறதுக்கு 1 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். மாவில் நம்ம அப்படியே உப்பும் சர்க்கரையும் சேர்த்துக்கூடாது. அதுக்காக நம்ம இப்போ ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கரைஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா நம்ம இப்போ மாவில் ஆட் பண்ணிக்கலாம். 4 டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 125 ml பச்சை பால், அதாவது காசாத பால் எடுத்திருக்கேன். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். பால் ஊற்றி பிசைஞ்சாச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சிடலாம். பாருங்கள் மாவு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு கோதுமை மாவு பிசையலாம், அந்த மாதிரி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக இப்படி கையெல்லாம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பதத்தில் பிசைங்க. பிசைஞ்சிட்டு ஒரு 1/4 hour கிட்ட இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டு மாவு பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், நான் 1/4 hour கிட்ட மாவு பிசைஞ்சிட்டேன். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது மாவு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம அப்படி இழுத்து பிசையும் போது மாவு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி கட்டை வரலால் மாவை இப்படி உள்ளே இப்படி தள்ளி தட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ நம்ம இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலை சேர்த்துட்டு நல்லா மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம மாவில் ஒரு காட்டன் துணி எடுத்து நான் நல்லா ஈரம் பண்ணி அது தண்ணியே இல்லாத அளவுக்கு பிழிஞ்சிட்டு மாவு மேலே போட்டு வச்சுருக்காங்க. அப்போ தான் மாவு சாஃப்டாக இருக்கும். தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 hours கிட்ட மாவு நல்லா ஊறட்டும். 2 hours கிட்ட ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம துணியெல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. இப்போ மாவை பாத்திரத்துலேருந்து எடுத்துகிட்டு நம்ம கிச்சன் மேடை இருக்குல்ல, அது மேலே போட்டு நல்லா தட்டிக்கலாம். கிச்சன் மேடையை நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க. இதில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிறேன். மாவு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா மாவை இது மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு நம்மளுடைய கை கட்டவரில் இருக்குல்லங்க, நம்ம கை கட்டவரலால் இப்படி மாவு உள்ளுக்குள்ளே இப்படி தள்ளிட்டு இப்படி இந்த கையால் இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் மாவு கரெக்டாக வந்துடும், ஒரு பால் மாதிரி. இது மாதிரி நம்ம எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாங்க. எதுக்கு இது மாதிரி உருண்டையாக எடுத்துக்கிறோன்னா எல்லா பரோட்டாவும் ஒரே சைஸில் வரும், அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உருண்டையும் ஒரே சைஸில் இருக்குது பாருங்கள். 1 கிலோ மாவுக்கு 20 பீஸ் வந்திருக்குங்க. இப்போ இதில் நான் 1 பீஸ் எடுத்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதில் எண்ணெய் சேர்த்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி நம்ம எல்லா பீஸ்லேயும் நம்ம ஆயில் சேர்த்து நம்ம இது மாதிரி எடுத்து வச்சிடலாங்க ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லா மாவுலையும் எண்ணெய் தடவி வச்சுட்டேங்க. ஒரு 5 minutes நம்ம தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 5 minutes கிட்ட ஆகிடுச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை இது மாதிரி ஃபுல்லாக தடவி விட்டுடுறேன். தடவி விட்டுட்டு நம்ம மாவு எடுத்து உள்ளங்கையால் இது மாதிரி தட்டுங்க. தட்டிட்டு
பாருங்கள், இந்த மாதிரி உள்ளங்கையை நல்லா தட்டி விடுங்க. தட்டிட்டு நம்ம ரைட் ஹேண்டோடைய 4 விரல் மேலேயும் லெஃப்ட் ஹேண்டுடைய கட்டை விரல் மட்டும் மேலே வர மாதிரி வச்சு பொறுமையாக இது மாதிரி தட்டுங்க. மாவு நல்லா மெலிசாக வர அளவுக்கு தட்டுங்க. நம்மளுக்கு கரெக்டாக ரவுண்டு ஷேப்பில் தான் இது வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம இது மாதிரி தட்ட பார்த்திங்கன்னா நல்லா மெலிசாக வரும் மாவு. இது மாதிரி மேலே இப்படி ஒட்டி இருக்குலாம் பார்க்காதீங்க. இதை எப்படியே எடுத்து விட்டுட்டு திரும்பவும் அதே மாதிரி தட்டி விடுங்க நல்லா மெலிசா. இது மாதிரி கிழிஞ்சு வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம இதை எடுத்து நல்லா அப்படியே ரோல் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இது மாதிரி பபுள்ஸ் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி பரோட்டா உருட்ட தெரியலனா இந்த மாதிரி உருட்டுக்கட்டையை வச்சு நல்லா மாவை மெலிசாக உருட்டிக்கோங்க. பரோட்டாவுக்கு வந்து மாவு நல்லா மெலிசாக இருக்கணும். ஷேப்லாம் இதுக்கு முக்கியமே இல்லைங்க. நல்லா மெலிசாக உருட்டணும். ஒவ்வொரு கார்னரையும் நல்லா அந்த தடிசாக இல்லாத அளவுக்கு நல்லா மெலிசாக உருட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிழிஞ்சாலாம் பிரச்சனையே இல்லைங்க. இதை அப்படியே நம்ம இழுத்தா மாதிரியே இப்படி எடுங்க. எடுத்து இப்படி கையில் அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். அப்படி செய்ய தெரியாதவங்க இப்படி செஞ்சுக்கலாங்க. இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். எல்லா மாவையும் நம்ம திரட்டி எடுத்தாச்சு. 1 கிலோ மாவுக்கு 20 பீசஸ் வந்ததுங்க. இதில் வந்து நான் வெள்ளை காட்டன் துணியை நல்லா கொஞ்சம் ஈரம் பண்ணி பிழிஞ்சிட்டு தண்ணி இல்லாத அளவுக்கு நம்ம மாவில் போட்டு வச்சிடலாம். ஏன்னா காயாமல் இருக்கும் மாவு, அதுக்காக. இதில் வந்து நான் ஒரு மாவு மட்டும் எடுத்து நான் இப்படி நல்லா நம்ம உள்ளங்கை இருக்குல்ல, உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தி திரட்டிக்கலாங்க. பாருங்கள், நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நான் அடுப்பில் பேன் வச்சு பேன் நல்லா சூடாகிடுச்சு. அதில் நான் பரோட்டாவை போட்டு வச்சுருக்கேன். பரோட்டா இங்கே ரெடி ஆகிற நேரம் நம்ம அடுத்த பரோட்டாவை நம்ம தட்டி வச்சுக்கலாம். பிறகு இங்கே பரோட்டா ரெடி ஆகிட்டுருக்கு. நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இது மாதிரி அழுத்தி விட்டோன்னா நம்மளுக்கு உள்ளேயும் மாவு வந்து நல்லா வேகும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பரோட்டா ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பரோட்டா. நம்ம சுட்டு வச்சுருக்க பரோட்டாவில் நம்ம இது மாதிரி 2 கையால் இப்படி அழுத்தி ப்ரெஸ் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா அந்த லேயராக நல்லா வரும். அதுக்காக தான் இது. நம்ம சூப்பரான பரோட்டா ரெடிங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம ஹோட்டலில் சாப்பிடுவோமே அதே மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பரோட்டாக்கு சால்னா தாங்க எடுத்துருக்கேன் தொட்டுக்க. ஆல்ரெடி சால்னாவோட ரெசிபியை நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பரோட்டாவோட டேஸ்ட் பார்த்துடலாம்ப்பா. நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கும் சாஃப்டாக பரோட்டா வரும். சால்னா செம்மையாக இருக்குங்க பரோட்டாக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கமெண்ட்டை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சைடில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.